வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஏற்கனவே கட்டோரி ப்ளவுஸ் ஒரு மாடல் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தேன். இப்ப அத துணியில போட்டு கட் பண்றேன். இப்ப எப்படி கட் பண்றேன்றத பாருங்க. பேக்க கட் பண்ணிட்டு, ஃப்ரண்ட்டுக்கு கூட இந்த ஷேப் எடுத்துட்டு, கப்புக்கு மட்டும் தனியா வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இத கட் பண்றேன் பாருங்க. இதோ தனியா கிராஸ்ல வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க. ஏன்னா இது கிராஸ்ல தான் கட் பண்ண முடியும். இதோ வச்சிருக்கேன் பாருங்க. அளவு எல்லாமே உங்களுக்கு பேப்பர் கட்டிங்ல போட்ட அளவு தான் இது. இது அப்படியே வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்க. இப்போ பாருங்க. இந்த ஷேப் இந்த ஷேப் ஸ்ட்ரைட்டா வராம இப்படி கிராஸா வந்திருக்கு. அது நீங்க வரையக்குள்ள கட் பண்ணக்குள்ள இப்படி ஒரு 1/4 இன்ச் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆம்கோல் கிட்ட ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க. இது இந்த கிராஸ்ல போட்டிருக்கேன். இப்போ பாருங்க. இதை கட் பண்ணிட்டேன். இப்படி பாருங்க. ரவுண்டா வரைஞ்சிருக்கேன். இப்போ இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்க. இது இப்படி தான் வரும். நீங்கள் தைக்கக்குள்ள பாருங்க. கப்பு அழகாக இப்படி தூக்கும். தைக்கும்போதே தூக்கும். இது ஒரு மாடல் இது அழகாக இருக்கும் இது. ஆனால் உங்களுக்கு கட்டிங் போட பேப்பர் கட்டிங் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு தான் உங்களுக்கு இதை மாதிரி கட் அது அந்த பேப்பர் கட்டிங்கை கிராஸாக வச்சு கட் பண்ணுறதுக்கு வரும். இது பேப்பர் கட்டிங் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸில் கட்டிங் போட முடியாது. நீங்கள் இதை பேப்பர் கட்டிங்கை போட்டு பழகிக்கோங்க. இப்போ இந்த கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி கட் பண்ணுறேன். அது எல்லா ப்ளவுஸ்க்கும் கட் பண்ணுற மாதிரியே தான் இது இந்த கட்டிங். இது பாருங்க. இது உள் பட்டி. இது 3 வச்சிருக்கிறேன். மூணு 9 வச்சுட்டு அதே 3 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உள்பட்டி. இது அப்படியே போட்டு மேல் பட்டிக்கு இதை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு இப்போ நான் கைக்கு கட் பண்ணுறேன். இப்போ ஒரு கை மாடல் ஒன்று போடுறேன். இது பேர் பட்டர்ஃப்ளை ஹேண்ட்ஸ்ன்னு பேர் இருக்கு. பாருங்க. இது காஜா பீஸுக்கு கட் பண்ணுறேன். எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுற மாதிரி தான் இது. நான் 8.5 வச்சிருக்கிறேன் ஹைட்டு.
இது காஜாவுக்கு. இது கொக்கி பீஸ் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த கொக்கி பீஸ் இது. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. போட்டேன் இல்லைங்களா, சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்தையும் இந்த பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி அந்த உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டதை வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது பாருங்க எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்கிறத பாருங்க. இப்படி வரும் இது. இப்படி நீங்கள் எடுத்து இப்போ எனக்கு இது தச்சு பழக்கம். இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அதாவது குழப்பமா இருந்ததுன்னா இங்க இங்க ஒரு குண்டூசி இங்க ஒரு குண்டூசி சேர்த்து போட்டுக்கோங்க. உங்க தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த தைக்க போறேன் பாருங்க. ரெண்டு தையலா போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் தைச்சிட்டு இந்த இன்னொரு பக்கம் தைக்கிற பாருங்க. ஒரு பக்கம் தைச்சிட்டு இந்த இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ற பாருங்க. ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இப்ப பாருங்க கப்பு எவ்வளவு தூக்கலா இருக்கு பாருங்க. இன்னும் உங்களுக்கு பட்டி இந்த சைட்ல எல்லாம் அங்கோல்லாம் ஜாயின் பண்ணிட்டா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். தைக்கிறேன் பாருங்க. இது இப்படி தைக்கணும். இப்ப தைக்கிறேன் பாருங்க. கரெக்டா வச்சு பார்த்துட்டு தைங்க. துணி இழுத்து மட்டும் தையல் போட்டுறாதீங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ இது கப்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே எக்ஸஸாக வந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. பட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு போயிடுது இல்லைங்களா, இது கொஞ்சம் மேலே ஏற தான் செய்யும். உங்களுக்கு எக்ஸஸாக வரும். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கே கொஞ்சம் கூட வந்துருக்குது பாருங்கள். இது வந்து பட்டி ஜாயின் பண்ணானா இப்போ அது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த கப்பும் அழகாக இருக்கும். பார்த்து ஆனால் கட் பண்ணுங்க. ஆனால் இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இன்னும் முதல்ல போட்டது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே கப்பு வந்ததுனால உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். மற்ற ஜாக்கெட்டோட இது ஈஸியாக தெரியும். பட்டி ஜாக்கெட் இப்போது எல்லா ஜாக்கெட்டும் மாதிரி தான் இந்த பட்டி ஜாயின் பண்ண போகிற பாருங்க. இந்த பட்டி ஜாயின் பண்ணுற பாருங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் தைக்கிற மாதிரி தான் இது. இப்போ ஒரு பக்கம் பாருங்க, இதை தைச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிட்டேன்.
இதே மாதிரியே மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இப்போ பாருங்க, இந்த பக்கத்துக்கு இந்த தைச்சிட்டேன். இப்போது கொக்கி பீஸ் இந்த பக்கமும் தைச்சிட்டேன். இப்போ கொக்கி பீஸ் காஜா பீஸ் தான் எடுக்கணும். இப்போ பாருங்க, இதில் நான் கொக்கி பீஸ் இப்போ ஜாயின் பண்ணுறேன். திருப்பிட்டு ஒரு மடி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு இப்படி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இது கொக்கி பீஸ் எடுத்தாச்சு. கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ காஜா பீஸ் எடுக்கிறேன். இப்போ இது ஒரு மடி மடிச்சுட்டு இது மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது காஜா எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அது பக்கத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, காஜா எடுத்தாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. பேக்கு எல்லா ஜாக்கெட்லேயும் தைக்கிற மாதிரி தான் பேக்கு தைச்சி வச்சுருக்கேன். இந்த கை ரெடியாக இருக்குது. இதில் வேறு மாதிரி மாடல் கை வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணலாம். எல்லா ஜாக்கெட்டும் மாதிரி தான் இது. பாருங்க, ரெண்டுமே சமமாக வந்திருக்கு. இடுந்த அத்தியமாக வரல, கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு துணி 2 துணியாக வரும். நீங்கள் தைக்கிறத பார்த்து தைச்சிக்கோங்க. இன்னொரு தையல் அப்படியே போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு தையல். பாருங்க, கை ஜாயின் பண்ணியாச்சு. இது அழகாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணலாம். ஒரு பக்கத்துக்கு நமக்கு கீழேருந்து மேலே வரும். இந்த பக்கத்துக்கு மட்டும் கையிலேருந்து கீழே வரும். நான் அதே 6 கை அளவு 6 வச்சுருக்கிறேன் சுற்றளவு. அதே மாதிரியே இவங்களுக்கு ஒரு சைடு மட்டும் 8.5 தான் வரும். நான் இதில் 8.25 வச்சுருக்கேன். இது கீழே சைடு டாட்லேருந்து 8. இங்கே இடுப்பு சுற்றளவு 7 வச்சுருக்கிறேன். இப்போ மேலேருந்து தைச்சிட்டு வரேன் பாருங்க. பாடி ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க ஆம்கோல் 2 ஒன்றாவே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்படி பாருங்க, ஈடும் தாழ்த்தியமா இல்லை, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த பக்கத்துக்கு பாருங்க, கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. இதில் தான் ஈடும் தாழ்த்தியமா வந்தால் நமக்கு கைக்கு சுற்றளவு கீழ் பக்கம் பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயுமா இருக்கும். இது ரெண்டும் கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி தைங்க. இப்போது நெக்கு பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்றா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க.
பாருங்க கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. இப்போ ஏற்கனவே கிராஸ் எடுத்து நான் நெக் பீஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க இது கழுத்து பீஸை மடித்து தைக்கிறேன். இப்போ இதை மடித்து ஒரு தையல் போடுறேன். இதை மடித்து மேலே இன்னொரு படிமான தையல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது ஒரு 2வது தையல், படிமான தையல். இது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்க இந்த ப்ளவுஸ் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. கை ஜாயின் பண்ணியாச்சு, நெக்கு பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பேக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஈஸி தான், கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி தான். நீங்கள் வீட்டில் நீங்கள் தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு இதில் எதனா குறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.